கடலூர் மாவட்டம் வடலூர் மற்றும் பூதங்குடி ஆகிய பகுதிகளில் 2 இடங்களில் செயல்பட்டு வருகிறது SD சியோன் மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளி. 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியான நிலையில் இந்த பள்ளியில் படித்த மாணவி ஒருவர் 561 மதிப்பெண்களை எடுக்க மற்றொரு மாணவர் 543 மதிப்பெண்களை எடுத்திருக்கிறார். ஆனால் பள்ளி நிர்வாகம் திரும்பிய பக்கமெல்லாம் வைத்திருக்கும் பேனரில் 600க்கு 593 மதிப்பெண்கள் என குறிப்பிட்டுள்ளது. அப்பள்ளியில் முதல் மதிப்பெண் 561 என்ற நிலையில் 593 மதிப்பெண்கள் என எப்படி பேனரில் வைத்தனர் என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. அதிலும் குறிப்பாக மாணவர்களின் புகைப்படத்திற்கு கீழ் மதிப்பெண்ணை குறிப்பிடாமல் தனியாக 600க்கு 593 மதிப்பெண் என்று குறிப்பிட்டுள்ளனர். விளம்பரத்திற்காக 32 மதிப்பெண்களை உயர்த்தி 593 என்று பேனர் வைத்துக் கொண்ட SD சியோன் மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளி நிர்வாகம் சர்ச்சையான பின்னரும் அதனை அகற்றவில்லை என கூறப்படுகிறது. மேலும் மாணவர்களை அழைத்து ஆசிரியர்கள் பாராட்டு தெரிவித்ததாகவும் கூறப்படுகிறது. அதே பள்ளியின் மற்றொரு கிளையில் ஒரு மாணவன் 580 மதிப்பெண்களை எடுத்த நிலையில் அங்கும் 593 மதிப்பெண் என குறிப்பிட்டு பேனர் வைத்திருப்பது பெற்றோர் மத்தியில் கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கிறது. விளம்பரத்திற்காக மதிப்பெண்ணை மாற்றி எழுதிய பள்ளி நிர்வாகம் மற்ற விவகாரங்களுக்காக எந்த எல்லைக்கும் செல்வார்கள் என்ற பேச்சு எழுந்திருப்பதாக கூறப்படுகிறது. இது ஒருபுறம் இருக்க, நடைபெற்று முடிந்த குரூப் 1 தேர்வில் மாநில அளவில் முதல் மதிப்பெண் பெற்றதாக அதே பள்ளியில் 10 வருடங்களுக்கு முன்பாக பயின்ற மாணவிக்கு பாராட்டு விழா நடத்தி புகைப்படத்தை பேனரில் அச்சடித்த சம்பவமும் அரங்கேறியிருக்கிறது. அதிலும் குரூப் 1 தேர்வில் மாநில அளவில் முதல் மதிப்பெண் பெற்று வெற்றி பெற்ற மாணவி என்று குறிப்பிடாமல் பொதுவாக ஸ்டேட் ஃபர்ஸ்ட் என குறிப்பிடப்பட்டுள்ளது. வரும் கல்வியாண்டில் பள்ளியில் மாணவர்களின் சேர்க்கையை அதிகரிக்கும் நோக்கத்துடன் SD சியோன் மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளி நிர்வாகம் இதுபோன்ற செயல்களில் ஈடுபட்டுள்ளது கடலூர் மாவட்டத்தில் பேசுபொருளாகி இருக்கிறது. இதுகுறித்து வட்டார கல்வி அலுவலர் மோகனிடம் விளக்கம் கேட்டபோது குற்றச்சாட்டு தொடர்பாக விளக்கமளிக்க நோட்டீஸ் வழங்கியிருப்பதாகவும் இதுவரை விளக்கம் அளிக்கவில்லை என்றார். அதான் அது மாதிரி என்ன புகார் வந்திருக்கா இல்ல நீங்க ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்கீங்களா? நடவடிக்கை எடுத்தா அவங்ககிட்ட விளக்கம் கேட்டிருக்கிறேன் சார். ஸ்கூல்ல வந்து இது ஏன் தவறா அந்த மாதிரி வச்சிருக்கீங்க, அதுக்கான உரிய விளக்கத்தை கொடுங்க, பேனர்லாம் முதல்ல அப்புறப்படுத்தணும்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துருக்கிறோம் சார், நோட்டீஸ் கொடுத்துருக்கிறோம் சார். இது வரைக்கும் அது ரிப்ளை பண்ணலையா சார்? இல்ல வரல சார் ஒன்னும். நம்ம அதுக்கப்புறம் ஏதோ ஃபர்தர் ஆக்ஷன் எடுக்கல, திரும்ப அனுப்பணும் சார் நம்ம. அதேபோல SD சியோன் மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியின் தாளாளர் பிரவீனிடம் விளக்கம் கேட்டபோது அவர் அளித்த வினோத விளக்கம்தான் செய்தியாளரையே டென்ஷனாக்க வைத்தது. நம்ம மார்க் என்ன தப்பா 593 ஃபர்ஸ்ட் மார்க் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கோம். ஆனா நம்ம பாத்தீங்கன்னா பேனர்ல இருக்கிற பையன் பொண்ணு அவங்களுடைய மார்க் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மார்க் 561 தான். இப்போ 593 ஃபர்ஸ்ட் மார்க்னு போர்டுல இருக்கா? அப்படி தெரியாத மாதிரி கேக்குறீங்க சார். உங்க ஸ்கூல் பேனர் தானே அது? இல்ல நீங்க கேக்குறது தான் கேக்குறேன் நானு. 593 ஃபர்ஸ்ட் மார்க் அப்படின்னு இருக்கா? ஆமா சார். டிசைனிங்ல அது கொஞ்சம் மாறி போச்சுன்னு நினைக்கிறேன். இல்ல சார் இவ்வளவு மார்க் கொடுத்துருந்தேன், அதனால சரி அதை மாத்திருங்கன்னாங்க, மாத்துறதுக்கு அனுப்பிச்சிட்டேன். அது நான் உங்களுக்கு கிளியரா நேர்ல எக்ஸ்பிளைன் பண்ணா புரியும். 593 மதிப்பெண் என்று பேனரில் உள்ளதா என தெரியாததைப் போல கேள்வி எழுப்பிய பள்ளி தாளாளர் பிரவீன் போனில் விளக்கம் சொல்ல முடியாது, நேரில் வாங்க விளக்கம் அளிக்கிறேன் என கூறினார். மேலும் செய்தியாளர் கேள்வி மேல் கேள்வி எழுப்ப செல்போனில் டவர் கிடைக்கவில்லை என அழைப்பை துண்டித்தார். நான் உங்களுக்கு நாளைக்கு நேர்ல சொல்றேனே, சந்திக்கலாமா? இல்ல சொல்லுங்க சார், என்ன இருந்தாலும் சரி போன்ல சொல்லுங்க. யாரும் சின்ன குழந்தைங்க இல்ல சார், புரியாத அளவுக்கு. ஒரே கொஸ்டின் தான், நம்ம பேனர்ல குறிப்பிட்டிருக்க 593 மார்க்குக்கான எவிடன்ஸ் நம்மள்ட்ட இருக்கான்னு நம்ம கேட்கிறோம். சார் கேக்குதா சார்? சார் கேக்குது, சொல்லுங்க. பேசுறது கேக்குது, சொல்லுங்க சார். பேசுறீங்க, நீங்க பேசுங்க, பேசினாதான் கேட்கும். நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக வடலூர் செய்தியாளர் வினோத்.